கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை இப்படியா சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். மத்தேயு 11 அதிகாரம் 28 சொல்லுது. வருத்தம், கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றது, என்ன தேடி வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம மனுஷனை தேடி போகணும், மந்திரவாதி தேடி போகணும், எல்லா இடத்துலயும் தேடி போய் பணத்தை தேடி வேலையை தேடி எல்லாம் இழந்து போய் நிலையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். நானும் அப்படி ஒரு நாட்களில் மனுஷனை தேடி ஓடினேன். சாமியார், பூசாரிகளை இப்படி நிறைய பேர் தேடி ஓடினேன். ஆனாலும் எங்கேயும் எனக்கு நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரை தேடி வந்தேன். கர்த்தர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செஞ்சார். நிம்மதி தான் தேடி ஓடினேன், நிம்மதியை கொடுத்தாரு. மாத்திரம் இல்லை, மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனை தேடுங்க, மனுஷனை தேடாதீங்க, உலக பொருளை தேடாதீங்க, உலக ஆசையை தேடாதீங்க, கர்த்தரை தேடி வாங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில சொல்லப்பட்ட வேத வசன பிரகாரம் உங்களுக்கு எல்லா வித நிம்மதி, சந்தோஷம், சமாதானத்தை தருவார். நாம் ஜெபிக்கலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வருத்தத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு நான் தேடினேன், எனக்கு எங்க போனாலும் விடுதலை இல்லை என்று நினைக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார், இளைப்பாறுதலை தருகிறார். ஆண்டவர் தாமே எங்கெங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு விடுதலை செய்வராக. விசுவாசமாக கேளுங்க, நம்பிக்கையாக கேளுங்க. அவர் ஒருவர் தான் தேவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் தேவன், வேற யாரும் கிடையாது. அவரை தேடுங்க, அவர்கிட்ட நம்பி வாங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.